இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போனதுக்கு நல்ல சூப்பரான டொமேட்டோஸ் கிடச்சிதுங்க. அது இல்லாமல் இந்த கருவேப்பிலை ஒரு கொத்தளவு தான் இருக்கும். இது நம்ம ஊர் காசுக்கு வந்து 50 ரூபா. ஸ்வீட் பொட்டேட்டோவை வச்சு ஒரு சூப்பரான பேன் கேக் ரெசிபி பண்ணி பார்த்துடலாமா? ஆல்மோஸ்ட் பனானா பேன் கேக் மாதிரி தான். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸை நல்லா கட் பண்ணி குக்கரில் அதுலேருந்து 4 விசில் வச்சு எடுத்தாலே அழகாக இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இது வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி கை வச்சு லேசாக எடுத்தோம்னாலே அதோட ஸ்கின் வந்து பீலாகி வந்துடுங்க. அதே மாதிரி சூடாக இருக்கும் போதே நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். லம்ப்ஸே இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறது வந்து ஒரே ஒரு எக்கு, அதாவது இந்த 2 ஸ்வீட் பொட்டேட்டோக்கு ஒரு எக்கு போதும். அப்புறம் ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி. உங்களுக்கு வேணும்னா ஸ்வீட்னஸ்க்காக எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாங்க. நடுவில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ 1/2 கப் ஆஃப் மில்க் சேர்த்துக்கலாம். அப்புறம் பேக்கிங் சோடா, அதே 1/2 கப் அளவுக்கு மைதா, அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா இது ஜென்ட்லாகவும் எல்லா விதமும் பிளெண்ட் ஆகிற மாதிரியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நடுவில் பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுல தான் வந்து இந்த பேன் கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஒரு திக்கஸ்ட் பியூரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே கிடைக்கிற லுபாக் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது என்கிட்ட இருந்தது சால்டட் வெர்ஷன். சால்டட் பட்டர் கூட பேன் கேக்கு நல்லா தாங்க இருக்கும். ஸோ பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, அதாவது தவா வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப மைல்டு ஹீட்டில் இருக்கும். அதாவது அந்த பட்டர் மெல்ட் ஆனால் போதும். அந்த ஹீட்டில் இருக்கும் போது நம்ம இந்த பேன் கேக் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் உள்ளேயும் வெளியிலையும் 2 பக்கமே வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக வரும் இந்த மாதிரி. ஸோ வந்ததுக்கப்புறமா எடுத்து ஹாட்டாகவும் இல்லை ஆறுன அப்புறமும் சர்வ் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.